சாப்பாடு, ஒரு வத்த குழம்பு, அப்பளம் முடிஞ்சு. கல்யாண வீடோ ஹோட்டலோ எப்போ வெஜ் மீல் சாப்பிட்டாலும் பருப்பு பொடிக்கு அப்புறம் சாம்பாரை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வத்த குழம்பு போயிடுவேன். அதுவும் 2 ரவுண்டு சாப்பிடுவேன். என்ன மாதிரி ஆட்களுக்காக வீட்டிலே எப்படி ஈஸியாக வத்த குழம்பு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மணத்தக்காளி வத்தலை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம் அண்ட் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பூண்டு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறம் உப்பு, பெருங்காய பொடி அண்ட் 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போதான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் குழம்பு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கூட 1 கப் தண்ணி விட்டு கரெக்டாக 25 நிமிஷம் கொதிக்கணும். மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி வத்தல் அண்ட் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கவே எச்சி ஊறுதுல. சுட சாதத்தோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.